காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவரும் மூத்த தலைவருமாகிய குமரி ஆனந்தன் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவரும் மூத்த தலைவருமான குமரி ஆனந்தன் அவர்கள் வயது மூப்பு மற்றும் சிறுநீரக பிரச்சனை காரணமாக தனியார் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு பின்னர் விருகம்பாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில உடல்நிலை மிகவும் மோசமாகி உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலை சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்திருக்கிறார். இலக்கிய செல்வர் குமரியானந்தன் அவர்கள் காலமானதாக அதிகாரப்பூர்வமாக மருத்துவமனை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் மூத்த அரசியல்வாதி பெருந்தலைவர் காமராஜருடன் இணைந்து பணியாற்றிய பெருமை பெற்றவர். முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் இந்திய மக்களவை உறுப்பினராக இருந்திருக்கிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தமிழ் இலக்கியங்களில் புலமை பெற்றவர், இலக்கிய பேச்சாற்றல் மிக்க தமிழ் இலக்கியவாதி என பன்முக திறன் கொண்டவர் குமரி ஆனந்தன் அவர்கள். குறிப்பா ஆனந்த கிருஷ்ணன் என்ற தனது பெயரை பின்னாளில் குமரி ஆனந்தன் என்று மாற்றிக்கொண்டார். குமரி ஆனந்தன் அவர்கள் குமரிமகள் என்ற அகஸ்தீஸ்வரத்தில் சுதந்திர போராட்ட தியாகி ஹரிகிருஷ்ணன் தங்கம்மாள் தம்பதிக்கு 1933ஆம் ஆண்டில் பிறந்திருக்கிறார். இவருடைய இயற்பெயர் அனந்த கிருஷ்ணன் என்றும் குமரிமங்கலம் அனந்தகிருஷ்ணன் பின்னாளில் குமரி ஆனந்தன் ஆனதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தமிழ் முதுகலை மற்றும் முனைவர் பட்டங்கள் பெற்றிருக்கிறார். சிறிது காலம் தமிழாசிரியராகவும் மதுரையில் பணியாற்றியிருக்கிறார். இவருக்கு 4 மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர். தமிழிசை சவுந்தரராஜன் தற்போது தெலுங்கானா மேலாளர் ஆளுநராக இருந்திருக்கிறார். அவருடைய தந்தை தான் குமரி ஆனந்தன் என்று கூறப்படுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நாகர்கோவில் போட்டியிட்டு தேர்வு பெற்று அதுக்கு முன்பு பெருந்தலைவர் காமராஜர் போட்டியிட்ட தொகுதி இந்த தொகுதி என்றும் கூறப்படுகிறது. அதில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முக்கிய அரசியல்வாதிகளாக இவர் ஒருவர் என்றும் கூறப்படுகிறது. பல்வேறு அரசியல் தலைவர்களோடு தொடர்ந்து பணியாற்றிய அவர் மூத்த அரசியல் தலைவராக காங்கிரஸ் கட்சியில் இருந்து வருகிறார். உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவ்வப்போது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில தற்போது சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருப்பதாக மருத்துவமனை தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 93 வயதான அவர் வயது மூப்பு மற்றும் சிறுநீரக பிரச்சனை காரணமாக வானகரம் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் அங்கிருந்து கடந்த 4ஆம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை அன்று விருகம்பாக்கத்தில் உள்ள சூர்யா மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில இன்று நள்ளிரவு 12:15 மணி அளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாகவும் அவரது உடல் தற்போது அவரது மகள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சாலிகிராமம் லோகியா காலனி 4வது குறுக்கு தெரு பகுதியில் அவரது உடலானது தற்போது வைக்கப்பட்டு இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது உடலுக்கு நாளைக்கு மூத்த அரசியல் தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியினர் மட்டும் இல்லாமல் அனைத்து அரசியல் தலைவர்களும் இரங்கல் தெரிவிக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மூத்த அரசியல்வாதியும் முன்னாள் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர், காமராஜருடன் பணியாற்றியவர் போன்ற பல்வேறு பெருமைகளை பெற்ற குமரி ஆனந்தன் அவர்கள் தற்போது காலமாக இருக்கிறார். இது அவரது குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியினர் அவரது தொண்டர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தகைசால் விருந்தானது அவருக்கு சமீபத்தில் தமிழக அரசால் வழங்கப்பட்டிருந்த நிலையில தொடர்ந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு வயது மூப்பின் காரணமாக சிரமப்பட்டு வந்த நிலையில தற்போது சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக மருத்துவமனை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவரது உடலானது விருகம்பாக்கத்தில் உள்ள அவரது மகள் முன்னாள் தெலுங்கானா ஆளுநருமாக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இல்லத்தில் வைக்கப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சூர்யா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் நள்ளிரவு 12:15 மணி அளவுக்கு சிகிச்சை பலனின்றி இருந்ததாகவும் அதிகாரப்பூர்வமாக மருத்துவமனை தரப்புடன் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குமரி ஆனந்தன் இழப்பு அவரது தொண்டர்கள் மற்றும் குடும்பத்தார் இடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.